Halo. Hari Om Namah Shivaya. ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூணூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழவநாயகனே விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா கதைகள் வாடே எம்ம
தர்கராஜன் கதைகள் பாடு எனக்கு தாமோதரா வந்தருள்வா நந்தளவாய் மாடன் கதைகள் பாடு என் தலைமகளை அருள் புரிவா ஆதியில தர்கராஜே ஐயப்பாரியில தளவாய் மாடு ஐயம் மாடு போல தலையழகா உனக்கு மனிதர் போல உடல் அழகா இவன் கொம்பு முகம் கொண்ட தெய்வோ என் குணமுடைய தர்கராஜே தர்கந்தளவாய் மாட சுவாமி ஐயா தர்கந்தளவாய் மாட சுவாமி ஐயா தான் எனக்கு அருள் புரிவா மழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு அது இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு எம்மை இருவாச்சி மலரும் நாடு வரிக்கை நல்ல பிளாமரங்கள் அது வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு தாருலகம் பெயர் விளங்கோ அந்த தாருகாவன மதியிலே எம்ம தாருகாவன மதியிலே அங்க யாரெல்லாம் ஆண்டுவாராடே யாரா இந்த நாடு அது எந்த நாடையா நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடைமலை பொழியும் நாடு இருந்ததென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு பூக்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு அது எந்த நாடு அது எந்த நாடையா நாட்டிலேயும் நல்ல நாடு ஆமா அது எந்த நாடு எந்த நாடையா கட்டுக்களம் நெல் காணும் கட்டுக்களம் நெல் காணும் கதிர் உலக்கு நெல் விளையும் கதிர் உலக்கு நெல் விளையும் ஆனால் ஆமாம் கதிர்தாள் அறுத்துவள மறுதால் பயிராகும் மறுதால் பயிராகும் அது எந்த நாடு அது எந்த நாடையா மாடு கட்டி போரடித்தால் மாளாது தென்னல் என்று மாளாது தென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் கூடாது தென்னல் என்று கூடாது தென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதுவா அழகு திருநாடதுவா அது எந்த நாடு அது எந்த நாடையா அதுதான் தார் உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய பெயர் விளங்கி வரக்கூடிய தாருகாவனம் தாருகாவனம் அந்த தாருகாவனம் அதிலே தாருகாவனம் அதிலே யார் யாரெல்லாம் ஆண்டுவாரா யாரையா ஆண்டு வருகின்றார் தர்க்கமுடி ராஜனோடு ஆமா யாரு யாரையா தாருகாவல்லி பெண்கொடியா தாருகாவல்லி பெண்கொடியா தர்க்கராஜனோடு ஆமா தாருகாவல்லி பெண்கொடியால் தாருகாவல்லி பெண்கொடியா அவர் எப்படி ஆண்டு வருகிறார்கள் எப்படி ஆண்டு வருகிறார்கள் மன்னவரும் தேவியுமா அவர் மகிழ்ந்த ரஜு புரிந்துவார் கணவனும் மனைவியுமா கனிந்த ரஜு புரிந்துவார் அவர் எல்லு நல்ல எண்ணெய் போலே நல்ல இணை விரிய தோழர் போலே எம்ம நகமோ நல்ல ஜதையும் போலே அவர் நலமுடனே ஆண்டுவாரா எம்ம கீஜகனும் கிளியும் போலே அவர் கீர்த்தியோடு ஆண்டுவாரா அந்த தாருகா வனமதியிலே அந்த தர்கராஜ மன்னனோடு அந்த தாருகா வல்லியாவது எம்ம கைபிடித்த கணவனோடு கைபிடித்த கணவனோடு அந்த கட்டளை ஆண்டுவாரா மாலையிட்ட மன்னனோடு அந்த மங்கை அவள் ஆண்டுவாரா அந்த தாருகா வனமதியிலே அந்த தாருகா வல்லி அவள் ஆண்டு வரும் நாளையிலே ஆண்டு வரும் நாளையிலே அந்த அழகுடைய மன்னனுக்கு யாரை ஆண்டு வருகின்றார் தர்க்க
தர்க்கமுடி ராஜமன்னனும் ஆமா தர்க்கராஜனும் தாருகாவல்லியும் தாருகாவல்லியம் அந்த தாருகாவனத்திலே ஆண்டு வரும்போது இப்படி ஆண்டு வருகிறார்கள் கணவனும் மனைவியுமாக கனிந்தரசு புரிந்து வருகின்றார் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார் எல்லுணல்ல என்னை போலே இணை பிரியாத தோழர் போலே நகமுனல்ல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் கைபிடித்த கணவனோடு கனகமுடன் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும்போது ஆமா தர்க்கமுடி ராஜன் அந்த தாருகாவல்லிக்கு அங்க என்ன இருக்கின்றது நாடு இருக்கு நகரம் இருக்கு அங்க நாடாவக செல்வோருக்கு சொல்லி இருக்கு சுகம் இருக்கு அருகி சொன்னாலே தாழ்வும் இல்லை மண்ணி இருக்கு மனை இருக்கு அருகே மண்ணாலே தாழ்வும் இல்லை எம்மா நாடு இருந்து என்ன செய்ய எம்மா என்ன செய்ய நகரோருந்து என்ன செய்ய நகரோருந்து என்ன செய்ய நகரோருந்து என்ன செய்ய அந்த தர்க்கராஜ மன்னனுக்கும் ஆமா தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் நாடு இருக்கு நகரம் இருக்கு நாலாவகை செல்வம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னால ஒரு குறைகள் இல்லை ஆனால் ஆமா நாடு இருந்து என்ன செய்ய நகரம் இருந்து என்ன செய்ய என்ன செல்வத்திலேயே பெரிய செல்வம் எந்த செல்வத்திலேயே கூடுன செல்வம்னு சொன்னா இப்ப நம்ம 1/4 கிலோ கருப்பட்டி அப்படியாமா ஆமா அதான் நான் பார்த்தேன் என்னையா ஆனால் ஆமா ஆகையினால் செல்வத்திலேயே பெரிய செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் கனியிலேயே தவிட்டாத கனி அதுதான் மதலை கனி ஆமா அப்படிதான் அம்மா கனியிலேயே தவிட்டாத கனி ஆமா அதுதான் பிள்ளை கனி ஆனால் ஆமா அந்த தர்க்கராஜனுக்கும் தாருகாவல்லிக்கும் தாருகா வனமதியிலே நாடு இருக்கு நகரம் இருக்கு நாலாவகை செல்வம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தான ஒரு குறைகள் இல்லை அந்த தாருகாவல்லிக்கும் பிள்ளை செல்வம் என்பது கிடையாது ஆமா பார்த்தான் தர்க்கராஜனிடமதிலே தாருகாவல்லி பெண்கொடியாள் வந்தாள் சொல்லுகின்ற என் கணவா ராஜமன்னா ஆனால் இந்த தாருகா வனமதியிலே என்ன சொல்லி பேசுறா தெரியுமா என்ன சொல்லி பேசுகின்ற பார்த்தார் என் கணவா ராஜமன்னா இந்த தாருகாவனமதியிலே என்ன எல்லோரும் என்ன சொல்லி பேசுறா தெரியுமா என்னையா பேசுகின்ற என்னதா இந்த நாட்டுக்கே நான் ராணியாக இருந்தாலும் என்ன சொல்லி பேசுறவ இல்ல மலடி நல்ல மலடி என்று நம் மறைந்திருந்தோர் ஜவுனம் இறுதி நல்ல மலடி என்று என்னை இருந்தோ நல்ல ஜகுனம் இறுதி என்று கேட்கும் முன்னாள் இறந்திட்டாலும் ஒன்றும் இல்லை கேட்கும் முன்னாள்
இந்த தாருகாவனமதியிலே ஆமா ஆனால் அந்த தாருகாவல்லி பெண்கொடியால் சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் என் கணவா ராஜமன்னா இந்த மலடி மலடி என்று மறைந்திருந்தோர் ஜகனம் பார்க்க இருஜி மலடி என்று இருந்தோர் ஜகனம் பார்க்காரு மலடி என்று கேட்கும் ஆண்டிட்டாலும் குற்றமில்லையே மன்னா இருஜி என்று கேட்கும் பாதவத்தி நான் இருந்தால் என்ன இறந்தால் என்ன ஆனால் வாழவே பிடிக்கல ஏன் பிடிக்கல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா என்ன பேசுதாங்க பிள்ளை இல்லங்கால ஆமா பிள்ளை இல்லாத பாதகத்தி ஆமா இந்த பேருலகத்தில் இருந்தால் என்ன இறந்தால் என்ன எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்கும் மரம் ஏலக்கா காயாமல் இனத்திலேயும் தாழ்வானே வாசலில ஒரு மரமா வகவகையா காய்க்கும் மரம் வகையா காயாமல் ஆமா வகையாரிடம் நான் தாழ்வானேனே அது வகையா காய்ப்பது எப்போ நான் என் வகையாரோடு போய் நிற்பது எப்போ என்னை சேர்ப்பது எப்போ மன்னா கொள்ளையில ஒரு மரமா குலையா காய்க்கும் மரம் அது கொத்தா காய்க்கும் மரம் குலையா காய்க்காமல் என் குளத்திலேயே நான் தாழ்வாய் நிக்கேனே குலையா காய்ப்பது எப்போ ஆமா குளத்தாரோடு சேர்வது எப்போ என்னை சேர்வது எப்போ மன்னா நான் என்ன பாவம் செய்தேன் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் தாருகாவனத்திலே தாருகாவல்லி பெண்கொடியார் தர்க்கராஜனிடத்திலே சொல்லி அழுது புலம்புகின்றார் பிள்ளை இல்லாத குறைகளை பெண்கொடியால் அழுது புலம்புகின்றார் அழுது புலம்பும் போது அவன் பார்த்தார் தர்க்கராஜன் என்ன ஏ தாருகாவல்லி எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்ல அடம்பிடிக்கையம்மா ஆமா ஆனால் இந்த தாருகாவனத்திலே ஏன் பிள்ளை இல்லன்னு கவலைப்படுது எதுக்கு இப்படி போட்டு கவலைப்பட்டு மூச்சை போட்டு தொலைக்க ஆமா மனுஷன் காடு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா சுவாமி அங்க உட்காருங்க இங்க உட்காருங்கன்னு ஆசையா பாசமா 4 வார்த்தை பேசுறதை விட்டுட்டு எந்த நேரமும் பிள்ளை இல்லன்னு அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன செய்ய முடியும் ஆமா ஆனால் என்ன ஏ தாருகாவல்லி என்ன சொல்லுகின்றார் என்ன பிள்ளை இல்லாத கவலை இப்போ உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது நாளை ஒரு காலத்துல ஆமா நம்ம 2 பேர்ல ஆமா யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா என் கணவா ராஜமன்னா அங்கரையோரோ அங்கங்காரைக்கு ஓராடோ ஒருத்தர் மாண்டு மடிந்து போனால் நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் எங்கய்யா போராட்டம் ஆத்தாங்கரையோரோ அனல் மூட்ட போராட்டம் குளத்தாங்கரையோரோ உடம் உடைக்க போராட்டம் கிணத்தாங்கரையோரம் நம்மளுக்கு ஆமா கிண்டி தூக்க போராட்டம் ஆமா தங்கச்சி பிள்ளை நான் வந்து வைக்கம்பா அக்கா பிள்ளை ஓடி வந்து எங்க சித்திக்கு நான் வைப்பேன்னு சொல்லுவான் எதுக்கு எல்லாம் நம்ம இந்த நாட்டுக்கு ஆமா இந்த அரண்மனைக்கு இந்த அரியாசனத்துக்கு நம்ம மேல நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஆமா பார்த்தா ஏன் மன்னா அவளுக்கு குழந்தை என்பது இல்லை ஆமா ஆண்டியை அடித்தேனா அந்த நிறைய
பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா? பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா? அந்த பாவமும் செய்யலையே. கிடையாது. நான் ஒரு பாவமும் செய்யலையே. செய்யவில்லையே. என் கணவா ராஜமன்னா, கணவா ராஜமன்னா, இந்த தாருகாவனமதியிலே எனக்கு பிள்ளை வந்து பிறந்திடுமா, பெருங்கவளை தீர்ந்திடுமா, மதலை வந்து பிறந்திடுமா, மணக்கவளை தீர்ந்திடுமா. என் கணவா ராஜமன்னா, எஜமான ரஜகிளியே, குழந்தை வந்து பிறந்திடுமா, குழந்தை வந்து என் குலக்கவளை தீர்ந்திடுமா. குழந்தை வந்து பிறந்திடுமா, குலக்கவளை தீர்ந்திடுமா. பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா, மதலை இல்லா வாசலுக்கு மறையோர்கள் வருவார்களா, குழந்தை இல்லா வாசலுக்கு குருமார்கள் வருவார்களா. என்ன மன்னா பாவம் செய்து, என்ன மன்னா பிறப்பில் பிள்ளை இல்லை. ஒரு பாவம் செய்யவில்லையே. குழந்தை இல்லாத வாசலுக்கு குருமார்கள் வருவார்களா, மதுரை இல்லாத வாசலுக்கு மறையோர்கள் வருவார்களா, பெரியோர்கள் வருவார்களா. வரவும் மாட்டாரே மன்னா, வரமாட்டார்கள். பிச்சை கேட்கிறவங்க கூட பிள்ளை இல்லாத வீட்டுல வந்து பிச்சை கேட்க மாட்டான். ஆமா, என் கணவா ராஜமன்னா, குழந்தை இல்லாத வாசலுக்கு குரு முனிவர்கள் வரமாட்டார்களே, மதலை இல்லாத வாசலுக்கு மறையோர்கள் வரமாட்டார்களே மன்னா. நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு பிள்ளை வரம் கிடைத்திடுமா, என்னுடைய பெருங்கவளை தீர்ந்திடுமா, மதலை வந்து பிறந்திடுமா, என்னுடைய மணக்கவளை தீர்ந்திடுமா. வந்து பிறந்துருவார்களா, செங்கோல் கையில பிடித்து நாட்டை ஆழ்வார்களா. ஆமா என்று தார்கராசன் தார்காவல்லி இடத்திலே சொல்ல புருஷனும் பொண்டாட்டி மாத்தி சொல்லிட்டு புலம்புதாங்க. ஆமா, தார்காவல்லி சொல்லுதா, என்ன சொல்லுகின்றார்? ஆதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா, தார்காவல்லி தர்கராஜமன்னனிடத்திலே சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றார்? என்ன மன்னா இல்லையே ஒண்ணே ஒண்ணு, கருவேப்பிள்ளை கண்ணு கேட்கனே. ஏன் மன்னா நாமளுக்கு குழந்தை என்பது கிடையாது. ஆமா, தான தர்மத்தோடு அதர்மம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் இந்த தாருகாவனமதியிலே நாம் ஆண்டு வருகின்றோம். இல்லாத கவலைகளை தர்க்கமுடி ராஜனிடத்திலே தாருகாவல்லி அழுது புலம்ப பார்த்தான் தர்க்கராஜன். என்ன ஏன் பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்க? எதுக்கு இப்படி அழுது மூக்க சீந்துத? இப்ப என்ன உனக்கு ஆம்பளை பிள்ளை ஆசை வந்துச்சா? ஆமா, என்ன தூக்கி முத்திக்கோ. பொம்பளை பிள்ளை ஆசை எனக்கு வந்துச்சுன்னு வை, நான் ஒன்னிய தூக்கி முத்தம் கொடுத்துக்கிடுதேன். எனக்கு நீ பிள்ளை, உனக்கு நான் பிள்ளை, இடையில எதுக்கு இந்த தொல்லை? ஆகையினால் ஆமா, பார்த்தால் தாருகாவல்லி தர்கராஜமன்னனிடத்திலே சொல்லுகின்றார். என்ன பிள்ளை பார்த்தா உங்களுக்கு தொல்லையாவா தெரியுது? தொல்லையா தெரியுதா? அதான் சொல்லுவாங்க, என்ன இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சல், இல்லாதவங்களுக்கு அது ஏக்கம். ஆமா, அப்படிதான் நம்ம. ஆமையா, மாமியா இருக்கிறவங்களுக்கு எரிச்சல். மாமியா இல்லன்னா நம்ம பிள்ளைய பாக்கிறதுக்கு நம்ம மாமியா இல்லாம போயிட்டாலே அது ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் எனக்கு தான் தெரியும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஆமா, இந்த பிள்ளைய பத்தி நம்ம இந்த பாடுபடுறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, அவ அந்த அடி அடிக்க அந்த பிள்ளைய. ஆமா, அவளுக்கு கடவுள் ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கான். ஆமா, நமக்கு ஒரு குழந்தைய தரவில்லையே. இருக்கிறவங்களுக்கு எரிச்சல், இல்லாதவங்களுக்கு அது ஏக்கம் என்று சொல்லி தாருகாவல்லி தர்க்கமுடி ராஜனிடத்திலே அழுது புலம்ப பார்த்தான் தர்க்கராஜன். என்ன குழந்தை இல்லன்னு நீ கவலைப்படாத. ஆமா, நான் சொல்வதை கேளம்மா. நான் என்ன செய்ய போறேன் சொல்லுவாங்க. என்ன எல்லாரும் கைவிட்ட பிறகு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆமா கடவுள் நம்பிக்கை. கடைசி நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை. ஆமா, ஆகையினால் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் கட்டாய நாமளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நிச்சயம் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆமா, தர்க்கமுடி ராஜமன்னர் தாருகாவல்லி இடத்திலே சொல்லிவிட்டு ஆமா, அவர் எங்க வாரார் பாருங்க. எங்க வருகின்றார்? அம்மா தாருகாவல்லி நம் பகவானையோ நினைக்க போறேன் நம் பாரதவோம் இருக்க போறேன் அந்த சிவனாரே நினைக்க போறேன் அப்படி இறந்தவோம் இருக்க போறேன்
போரே அந்த அழகு தர்க்கராஜனாவே அந்த தாருகா வல்லீடோ அவன் தானே அவன் சொல்லுவானா நம் பகவான நினைக்க போரே நம்ம பகவான நினைக்க போரே நம் பாரதாபம் இருக்க போரே அடே போரையா நாம் பாரதாபம் இருக்க போரே உடக்கட்டை உடக்கட்டா உடக்கட்டை உடக்கட்டா என்ன தர்க்கமுடி ராஜமன்ன ஆமா தாருகாவல்லி இடத்திலே சொல்லுகின்றார் அவ சொல்லுகின்றார் அம்மா என்ன ஏ தாருகாவல்லி தாருகாவல்லி என்ன சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் ஆண்டவனுடைய அருள் இருந்தா கட்டாயம் குழந்தை கிடைக்கும் கட்டாயம் குழந்தை கிடைக்கும் அதான் சொல்லுவாங்க என்னையா பகவானே ஆமா கொஞ்சம் திண்டுக்கு முண்டு பண்ணுவாரு என்னையா நொரநட்டியம் பிடிச்ச கடவுள் அவ கடவுள் யாருக்குனே அவர் வேணும் என்றாலும் கொடுக்க மாட்டாரு வேண்டாம்னா நிறுத்த மாட்டார் நிறுத்த மாட்டார் ராஜமன்னன் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் அந்த தாருகா வனத்தை ஆள்வதற்கு கடவுளை நினைக்க போறேன் கடியத்தவம் இருக்க போறேன் இருக்க போறேன் ஆண்டவனை நினைத்து அருந்தவசிருந்து தவத்தினுடைய மகிமையினாலே தானே ஒரு குழந்தை வரத்த வாங்க போறேன் யாரு தாருகா வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா தர்க்கராஜன் தாருகாவல்லி இடத்திலே சொல்ல என்ன சொல்ல பார்த்தா ஆமா சுவாமி என்ன சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று ஆமா தர்க்கமுடி ராஜமன்னன் தவம் இருக்க வருகின்றார் அவர் எங்க வாரார் பாருங்க எங்க வருகின்றார் அரண்மனையோ தனை கடந்து அழகு மண்ணு தர்கராஜே பிள்ளை வாரோ வேண்டியல்லோ பெருந்தவமோ செய்ய போறா தாமரை குளமரியிலே ஐயா குளமரியிலே அங்கே ஏற்ற மண்ணே தர்கராஜே ஐயா குளமரியிலே அவை செந்தாமரை குளமதியிலே சிறந்ததோரு தர்கராஜே அவன் தவம் இருக்கு வாரானே தானே என்று தர்கராஜே அவன் சாந்து கொண்டு தரைமேளி அவன் சந்தேனத்தால் கோலோ விட்டா சாந்து கொண்டு தரைமேளி கோலமிட்ட இடமதியிலே இந்த குணமுடைய தர்கராஜே அவன் தளவாள இலை விரிந்து அந்த செந்தாமர குளம் மதியிலே சிறந்த மன்னன் தர்கராஜே அவன் தலைவாள இலை விரிந்தான் அவன் தந்தி முகன பிடித்து வைத்து ஏங்க வளம் அவள் கடலை அவன் தீப தூபம் படப்பு ஏற்றி அவன் ஆற்று நல்ல மணல் எடுத்தான் அரணாரை போல் உருவை செய்தான் நல்ல மணல்